ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்வீலேஜ் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுறோங்க. சின்ன சின்ன வந்து பிரச்சனைகள், சின்ன சின்ன பிஸி ஷெடியூலில் வந்துட்டு என்னால் கண்டிஷனாக வீடியோ போட முடியல. கிடச்ச டைமில் வந்துட்டு சரி வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோ போட போகிறோம். அதாவது இன்றைக்கி என்ன போடணும்னா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், நேற்று ரிலீஸ் ஆகக்கூடிய நம்ம தலை நடித்து ரொம்ப எதிர்பார்ப்பு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தலையோட படத்தை இவ்வளோ தூரம் ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டாடி ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு கேங்ஸ்டர் ஜெயிலில் இருக்கார். அவரோட பையனை அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் பையன் வந்துட்டு 18 வருஷமாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்க பையன் ஒரு கேஸில் மாட்டி ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஸோ அவரை யார் மாட்டி விட்டுருப்பா, அதுலேருந்து எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இதுதாங்க ஸ்டோரி லைன். அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதுகளை வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் 18 நிமிஷம் வந்துட்டு எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர்ஸ் டீம்ஸ் எல்லாமே யோசித்து முடிவு பண்ண படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்தில் வந்துட்டு ஒரு 50 மினிட்ஸுங்க கரெக்டாக வந்துட்டு ஒரு 1 ஹவர் நியர்பை வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால், இவர் பில்டப் பண்ணுறதுலேயே பாதி படம் போயிடுது. அடுத்து வந்துட்டு ஒரு 18 நிமிஷத்தில் வந்துன்னா கிளைமேக்ஸில் மாண்டேஜஸ், இந்த மாதிரி ஃபைட் சீன்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் போயிடுது. கதைன்னு பார்த்தா அந்த கடைசியில் வந்து அந்த ஒரு 18 நிமிஷம் இருக்குல்ல, அதுதான் வந்து கடைசியாக கதையாகவே தென்படுற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தை வந்து படம்னு சொல்கிறதுக்கு போல் அஜித் சாரோட மாஸ் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்னு சொல்லியிருக்கலாம், இல்லை மாஸ் ஒரு மேஷப் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு பார்த்துட்டு நான் சொல்கிறேன், பிகாஸ் வந்துட்டு நான் அவ்வளோ தூரம் இந்த படத்தை ரொம்ப நாளுக்கு அப்புறம் அஜித் சாரோட படத்தை நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணேன். பட் என்னையும் அந்த படம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல முடியும். ஒரு பக்கா ஃபேன்மேடு படம்னா என்ன தெரியுமா? தலைக்கு, மங்காத்தா, வில்லா, ஸோ எண்ணெறிந்தால், ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு ஃபேன் பாய் ஃபிலிமை வந்து நான் சொல்லுவேன். பக்கா ஃபேன் பாய் ஃபிலிம்னா அதுதாங்க. இது வந்துட்டு நான் தலைக்கு காணி மட்டுமே நான் அஜித் சார் மட்டும்தான் என் படம் பார்த்தாங்க, அஜித் சார் மட்டும்தான் மைண்டில் நினைக்கணும். படம் எதுவுமே தேவை கிடையாது. அவர் வந்தால் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பண்ணால் மாசாக இருக்கும், படம் ஓடும் அப்படிங்கிற ஒரு நினச்சி ஆதிக் அவர்கள் வந்து எடுத்திருக்காங்க. உண்மைதான், நான் போய் நான் சொல்லலை. அந்த மனுஷன் வந்து நடந்து வந்தாவே வந்து மாசாக தான் இருக்குது. ஸோ இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. அதுவும் அந்த ரெட்ரோ சாங்கில் ஒரு சாங்கு திப்பு சுல்தானா சாங்கு, அதில் வந்து அவர் நடந்து வரும்போது அவ்வளோ மாசாக இருக்குன்னே சொல்லலாம். பட் என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு நிழல் ஒரு மாதிரி தகட்டி கடைசியில் வந்துட்டு ஒரு எரிச்சல் வர மாதிரி இருக்குது. எவ்வளோ நேரம் பில்டப் கொடுப்பீங்க, ஃபஸ்ட்டு படம் என்னடா ஆச்சு, அந்த மாதிரி வந்து நமக்கு கொஷின் மார்க் கேட்குற மாதிரி இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் மியூட்டை சில வார்த்தைகள் வந்து மியூட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். திரிஷா மேம் ஓகே வந்துட்டு போகிறாங்க, ஓகே முடிஞ்சு. பட் நம்ம சுனில் சாரை வந்துட்டு இந்த படத்தில் கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் நம்ம பிரசன்னா சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் ரொம்ப டிவியூஷன் வந்து அவர் இருந்தார். தயவு செஞ்சு அவர் யாருமே கொல்லலை. ஸோ அதளவுக்கு பெரிய ஒரு அப்ளாஸ் கொடுத்துடலாம். பிரியா வாரி, அர்ஜுன் தாஸ் சும்மா சொல்லக்கூடாதுங்க, மாட்டிடார். ஜாலியாக ஒரு வில்லனாக வந்துட்டு நடிச்சிருக்காரு. ஸோ நல்லா இருக்குது. நான் கடைசியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இவர் என்ன ஆயிடுச்சு, நல்ல வேலைக்கு அர்ஜுன் தாஸ் கூட சண்டை போட்டதோடு முடித்தாங்க. ஜாக்கி ஷெரீஃப் அவர் கூட சண்டை போட்டு கடைசியில் பிகில் மாதிரி ஆகி எதுக்கு தேவையில்லாமல் அந்த வேலையை முடிஞ்சு கிளம்பியாச்சு. ஃபைட் சீனு ஓகே, கொடுத்த காசுக்கு என்ன ஒருத்தனா அஜித் சாரோட ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ்காண்டி ஏகே சார் வேறு லெவல். ஸோ அதுக்கு நம்ம இது பண்ணிடலாம். சாங்ஸு இந்த புலின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வருது. ஸோ அது வந்துட்டு படத்தோட வேகத்தோடையே போகிறனால சூப்பராக இருக்குது. தென் ஓஜி சம்பவம். ஸோ இதை தவிர வந்து பாட்டு எதுவும் ஒரு கூட்டால, பட் வந்து ரெட்ரோ சாங்ஸ் அதான் சொல்லுவாங்கள்ல, ரெஃபரன்ஸில் படமே ரெஃபரன்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இதாக இருக்குது. தென் விஜய் சாரோட அதாவது அவரோட டைலாக்ஸ் வச்சு தான் மூவ் பண்ணுறாங்க. ஸோ அது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், படம் பார்க்காதவங்களுக்கு நான் ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்கான நான் எதுவுமே சொல்லலை. பட் ஓகே, ஓவராலாக என்ஜாய் பண்ணலாம். அதுவும் தலை ரசிகரை என்ஜாய் பண்ணலாம். ஒரு நியூட்ரலான ஃபேன்ஸுக்கு வந்துட்டு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். எனக்கு பார்த்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படம். செலிப்ரேஷன்ஸ்க்கு ஓகேவாக இருக்கும். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அஜித் சாரை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு விடாமுயற்சி பரவாயில்ல மாதிரி ஒரு சில டைம்லாம் தோணுச்சு. பட் வந்துட்டு ஓகே ஃபைன்.
எப்போயுமே அதே மாதிரி படம் கொடுத்துட்ருக்க முடியாதுல்ல. நம்மளே யோசிச்சிருக்கோம், ஒரு ஃபைட் சீன் இல்லையே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சியில் யோசிச்சிருக்கோம். அந்த மாதிரி யோசிச்சவங்களுக்கு இந்த படம் செம்மையான ட்ரீட்டாகவே இருக்கும். ஸோ இதை முடிச்சு நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.